Hello students, நம்ம பார்க்க போகிறது exercise 5.2 first topic. Find the equation of the parabola in each of the cases given below. பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அப்வர்ட் ஓப்பன் அந்த மாதிரி டயக்ராம் இருக்கிறதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், கிவன் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு வேல்யூவை வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபோக்கஸ் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா 4,0ங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்டில் இருக்கும். டைரக்ட்ரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -4ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -4. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும், இங்கேருந்து ஃபோர் யூனிட்ஸ் இருக்குது, இங்கே 4 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக எங்கே தான் பாஸ் ஆகும், அந்த பேரபோலா ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும், அதோட வெர்டெக்ஸ் ஆரிஜினாக இருக்கும். ஸோ வெர்டெக்ஸ் ஆரிஜினாக இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 4ன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த ஏ இட் இஸ் ஏ வேல்யூ, ஏ ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சாச்சு, passes through the origin சொல்லியாச்சு. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இந்த டயக்ராம் போடணும். டயக்ராம் கொடுத்துருக்க டயக்ராமில் என்ன ஓப்பன் டயக்ராமாக இருக்குது, ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்குது. ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்கிறதுனால நம்ம அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதில் a வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டைரக்ட்ரிஸ்க்கும் வெர்டெக்ஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸுன்றதுனால 4 யூனிட்ஸ். அப்போ ஏக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அப்படின்ற ஈக்குவேஷன், பேரபோலா ஈக்குவேஷன் கிடைச்சிரும். பாரு, டைரக்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க, பேரபோலா ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. நெக்ஸ்ட்டு passes through 2, -3 and symmetric about y-axis. Symmetric about y-axisனு கொடுத்துருக்காங்க. ஸோ symmetric about y-axis அப்படின்னாவே என்ன இருக்கும், upward open பேரபோலாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு passes through 2, -3ன்னு சொல்லிட்டாங்க. passes through 2, -3 அப்படிங்கிறது 2 - 3 எங்கே இருக்கும், x-axis y-axis போட்டிங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 2, -3 இருக்கும். ஸோ இதில் இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற லைனு எதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும், ஒய் ஆக்சஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஸோ இதில் நம்ம ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன செய்ய போகிறோம், கிவன் பாசஸ் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். ஏவோட வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் கிவன் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு, 3x² ஈக்குவல் டு -4y. கிவன் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு பாயிண்ட்டு எந்த ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன க்ளூ எடுத்துட்டோம், சிமெட்ரிக் அபவுட் அப்படிங்கிறதுனால ஒய் ஆக்சிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் எங்கே இருந்துச்சு, 2, -3. இப்போது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த டயக்ராம் டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கலாம் ஆர் அப்வர்ட் பேரபோலாவாக இருக்கலாம். ஆனால் இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குது, 2, -3ங்கிறதுனால நம்ம அப்வர்ட் டைரெக்ஷன் பேரபோலாவாக கன்சிடர் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay பாசிங் த்ரூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த பாயிண்டில் பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருந்து பாசஸ் த்ரூ பாயிண்ட் டு ஜென்ரல் ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதிலிருந்து நம்ம பேரபோலா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். 1, -2 எங்கே இருக்கும், 1, அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்டில் இருக்குமா, 1, -2. நெக்ஸ்ட்டு 4, -2 அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்டில் இருக்கும், 4, -2. இந்த வெர்டெக்ஸுக்கும்
இந்த இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஏவோட வேல்யூ என்ன? இங்கே 1, -2 இருக்குது. இங்கே 4, -2 இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2 யூனிட் 3 யூனிட்ஸாக இருக்கும். நீங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் டைரக்ட்ரிஸ் எங்கே இருக்கும்? இதுக்கு இந்த இந்த டிஸ்டன்ஸ் 3 யூனிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். 1, 2, 3 இந்த பாயிண்டில் நம்மளுக்கு டைரக்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ இது இந்த பாயிண்ட் வெர்டெக்ஸ் இப்படி இருக்குது. இந்த மாதிரி பேரபோலா இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் டயக்ராம் போடும்போது இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்ட 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டீங்க. பேரபோலா இந்த வெர்டெக்ஸில் பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டோட நேம் எழுதுவீங்க. இது ஃபோக்கஸ், இந்த பாயிண்ட்டோட நேம் எழுதுவீங்க. இப்படி தான் டயக்ராம் போடுவேன். இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ டயக்ராம் இந்த மாதிரி கிடச்சிரும். ஏ வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன பேரபோலாவாக இருக்குது? ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்குது. அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். அதில் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருது. பேரபோலா ரைட் ஓப்பன் பேரபோலா ஏ வேல்யூ வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு கிடைச்சாச்சு. வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே கே வேல்யூ அண்ட் ஹெச் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏ வேல்யூ 3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஈக்குவேஷன் y² + 4y - 12x - 8 = 0. Next question. N points of latus rectum. லேட்டஸ் ரெக்டம்னாவே ஒரு பேரபோலாவோட அந்த கர்வோட ஆன் த கர்வில் இருக்க 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன். அந்த லைன் ஃபோக்கஸில் பாஸ் ஆகும். சரியா? ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். இதோட என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4, -8 அண்ட் 4, 8. ஸோ இதில் ஒரு 4ன்ற பாயிண்ட்டு கன்ஃபார்ம். parallel to y ஆக்சிஸ்ன்றதுனால இது 4ன்ற வேல்யூ கன்ஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இங்கே -8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே ஞாபகம் வந்துடும் இந்த பாயிண்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது. அப்ராக்சிமேட்டாக உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த இப்போ லைன் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த சைடு -8 இருக்குது, இந்த சைடு +8 இருக்குன்னா இந்த பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ இட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் 4, 0. நெக்ஸ்ட்டு இந்த 4, 0 ஃபோக்கஸ் கிடைச்சாச்சு. 4, 0ன்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஏ வேல்யூ தெரியணும். ஏ வேல்யூ என்னவா இருக்குது? ரைட் ஓப்பன் பேரபோலா இட் இஸ் ஏ = 4. இதுலேயே A, 0 தான் ஃபோக்கஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம் பேரபோலாவில். ஸோ ஏ வேல்யூ = 4. ரைட் ஓப்பன் பேரபோலா. ஸோ அதில் 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 16xன்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் 4th டாபிக். Find the vertex, focus, equation of directrix, length of latus rectum of the given equation. பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். இது ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரியணும். வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா h, k அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை h, k ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். டைரக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னாலும் ஏ வேல்யூலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னாலும் நம்ம 4a அந்த வேல்யூலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y² = 16x. இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் y² = 4ax. இதில் y² = 4ax கொடுத்துட்டதுனாலேயே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இட் இஸ் இந்த வெர்டெக்ஸ் இஸ் த ஆரிஜின். வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும்? ஆரிஜினில் இருக்கும். ஸோ இந்த 4a = 16 கொடுத்துட்டு 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். 4a பிளேஸில் 16 இருக்குது. ஸோ ஏ வேல்யூ 4ன்னு கிடைச்சாச்சு. ஸோ பேரபோலா ரைட் ஓப்பன் பேரபோலான்றதுனால நம்மளால் வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஃபோக்கஸ் a, 0 தட் இஸ் 4, 0. லேட்டஸ் ரெக்டம் x = a, x =
4 and directress minus A lattice rectum தான் கேட்டிருக்காங்க. length of the lattice rectum கேட்கல. length of the lattice rectum கேட்கல. lattice rectum மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ lattice rectum passes through the focus இல்லையா? ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் ஆஃப் த lattice rectum தான் கேட்டிருக்காங்க. length of the lattice rectum கேட்டிருந்தா தான் 4A நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு length of the lattice rectum 4A equal to 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு given equation என்ன கொடுத்துருக்காங்க? x square equal to 24y. இது x square equal to 24y அப்படின்றதுனால இது என்ன பேரபோலாவாக இருக்கும்? அப்போர்டு ஓப்பன் பேரபோலாவாக இருக்கும். ஸோ இதில் 24ன்றது எதுக்கு கம்பேர் பண்ண போகிற? 4Aவோட கம்பேர் பண்ண போகிறீங்க. A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் lattice rectum focus length of lattice rectum. ஸோ இது என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் 4AYயோட கம்பேர் பண்ணுற A வேல்யூ 6 கிடைச்சாச்சு. வெர்டெக்ஸ் இது ஜென்ரல் ஃபார்மாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வெர்டெக்ஸ் 0 0 ஃபோக்கஸ் 0,6 lattice rectum ஈக்குவேஷன் ஆஃப் த lattice rectum y equal to 6 டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது y equal to 4Aவாக இருந்துச்சுன்னா அது டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ -A அதுலேருந்து நம்ம வேல்யூ y equal to -6 length of the lattice rectum ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு -8xன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பேரபோலா ஓப்பன் லெஃப்ட், இந்த சைடு ஓப்பன் ஆகிருக்கும். இதுவும் ஆரிஜினில் தான் வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். வெர்டெக்ஸ் ஆரிஜின், அதுலேருந்து A வேல்யூ கிவன் வேல்யூலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். lattice rectum வேல்யூ நம்ம 4A equal to 8ன்னு சொல்லிடலாம். இட் இஸ் குவாட்ராட்டிக் ஃபார்மேஷனில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. பேரபோலா ஈக்குவேஷனாக இருக்குது. இதை நம்ம எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கேன்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்மை ஒரு சைடும் ரிமைனிங் டேர்ம்ஸும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 8x ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு -8y மைனஸ் 17 கிடச்சிருக்கு. இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. இதோட என்ன ஆட் பண்ணணும்? b ஸ்கொயர்ன்ற டேர்ம் ஆட் பண்ணணும். ஸோ b பிளேஸில் என்ன இருக்குது? 1ன்ற வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போது என்னவாயிடும்? +1 LHS சைடு ஆட் பண்ணுறோம். அதே சேம் வேல்யூவை RHS சைடும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதே வேல்யூவை RHS சைடும் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்மேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த டூ டேர்ம்ஸ்லேயும் -8 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் 8 இன்ட்டு ஒய் டேர்ம் இருக்குது. ஸோ இது என்ன பேரபோலாவாக இருக்கும்? ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்கும். ஸோ எக்ஸ் இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் இதை எதோட எந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறேன்? எக்ஸ் மைனஸ் h whole square is equal to minus 4a into y minus k அப்படின்ற ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் h, kங்கிறது வெர்டெக்ஸ். h என்ன இருக்குது? h ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு -2. ஸோ வெர்டெக்ஸ் என்னன்னு சொல்லலாம்? 1, -2 1, -2. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? -4a ஈக்குவல் டு -aன்னு இருக்குது, -8ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் கேன்சல். a வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. a வேல்யூ கிடைச்சாச்சு. a வேல்யூலேருந்து நம்ம ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் வெர்டெக்ஸ் வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு lattice rectum வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இது நீங்கள் இந்த ஃபார்மேஷனுக்கு தான் எழுதணும்னு கிடையாது. நம்ம டைரெக்டாகவே ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெர்டெக்ஸ் அண்ட் சென்டர் சேமாக தான் இருக்கும். ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் கிடைச்சாச்சு. ஃபோக்கஸ் நம்மளுக்கு 0, -a அண்ட் 0, -a நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷன் ஈக்குவேஷன். ஸோ 0, -2.
இது நீங்கள் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பதிலாக ஃபோக்கஸ் நீங்கள் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும். இப்படி போட வேண்டாம். எப்படி போட போகிறீங்க, நம்ம கிவன் ஈக்குவேஷனில் இருந்து சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா, இது என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே ஒய் மைனஸ் கேன்னு எடுத்துட்டோம். அதுலேருந்து வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதிலேருந்தே நம்ம என்ன செய்யலாம், வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது, வெர்டெக்ஸ் இஸ் -1, 1, -2 1, -2. ஸோ இதில் எந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இருக்குது, ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்குது. இப்போ நாம் ட்ரா பண்ணுற லைன் எங்கே இருக்கும், இந்த லைனில் இருக்கும். இட் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. அந்த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா எந்த பாயிண்டில் இருக்குது, -2ல் இருக்கும். இது வெர்டெக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்லேயும் ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூ என்னவா இருக்கும், ஒன்னாவது எக்ஸ் வேல்யூ ஒன்றா இருக்கும், ஒய் வேல்யூ மட்டும் வேரி ஆகும். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் என்ன கிடைச்சிருக்கு, 1, -4. லேட்டஸ்ட் ரெக்டமோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, y ஈக்குவல் டு -4. லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவேஷனுங்கும்போது y ஈக்குவல் டு -4. டைரக்ட்ரேஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ டைரக்ட்ரேஸ்ங்கும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடுனா இப்போ இது -4 இருந்துச்சுன்னா அது +4 இருக்கும். ஸோ இப்போ லைன் இருக்குது 1, -4. 1, -4 இங்கே இருக்குமா, 1, -4 இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1, -2. அப்போ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே டைரக்ட்ரஸ் இருக்கும், 2 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா தெரியும், அதில் 4a ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு சம், இதுவும் அதே மாடலில் தான். இங்கே ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஒரு சைடு, ஒய் டேர்ம் ஒரு சைடும் எக்ஸ் டேர்ம் ஆப்போசிட் சைடும் கொண்டு போவீங்க. அதே சேம் கான்செப்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஒய் -2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸ் -1ன்னு சொல்லலாம். இது ஹெச் இட் இஸ் கே. ஸோ வெர்டெக்ஸ் என்ன கிடைச்சிருச்சு 2, 1. ஏ வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, ஏ ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இங்கே 4a ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது, a ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு 2, 1ன்ற ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ என்னென்னு கிடைச்சிருச்சு 2. இது 2, 1. இதுவும் என்னவா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் 2ங்கிறதுனால 4, 1 இருக்கும். இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு 0, 1 இருக்கும். ஸோ வெர்டெக்ஸும் டைரக்ட்ரேஸும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4aங்கிறது என்ன, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும், 4a ஈக்குவல் டு 8.